பகவத்கீதை. இதை நாம் புரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய மனம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பொதுவாக மனம்னு சொன்னால் அது நீங்கள் அந்த கரணம் அப்படின்னு எடுத்துக்கணும். உள்கருவி, அது தமிழில் உள்ளம் அப்படிங்கிறோம். இப்போ உள்ளம் அப்படின்னா புதுசாக மனஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிறப்பாக சொன்னோம்னா அந்த கரணத்தை 4ஆக பிரிப்போம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு அது தொழில் வரிப்படியில் 4ஆக நம்ம புரிஞ்சுக்கிறோம். தத்துவபோத நூலில் இந்த 4ஐயும் பற்றி சுருக்கமாக சொல்லியிருப்பார். நம்ம அதை தெளிவாக புரிஞ்சுக்குவோம். மனம்தான் நமக்கு நண்பன், மனம்தான் நமக்கு பகைவன், மனம்தான் நமக்கு பந்தம், மனமே தான் நமக்கு மோட்சம். அதனால் மனதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். மனதை கையாள தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை ரொம்ப சுலபமாகிடும். அதனால் மனதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இந்த மனம், அந்த கரணம், சூக்ஷ்ம சரீரம் இப்படிலாம் சொல்லப்பட்ட பூரியட்ட காயம் இப்படிலாம் சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். 5 ஞானேந்திரியங்களும், 5 கர்மேந்திரியங்களும், 5 பிராணங்களும், அந்த கரணமும் சேர்ந்து ஒரு 16 சோடச கலா அப்படின்னு சொல்கிறாங்க. 16 கலைகள் உடையது. இதில் அந்த கரணம் என்ற உள்ளத்தை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். அந்த உள்ளம் முதல் அம்சம் மனஸ். இது உணர்வு மயமானது. தத்துவபோதம் அது வேற மாதிரி சொல்லும். சங்கல்ப விகல்பாத்மதிகம் அப்படின்னு அது சொல்லும். சங்கல்பம் விகல்பம் செய்துக்கிட்டே இருக்காங்க. சுவாமிக்கு மனசுங்கிறது இர்ரேஷனல், எமோஷனல், உணர்வு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப சுலபமாக இருக்குது. இந்த உணர்வுங்கிற மனசு எல்லா பிராணிகளுக்கும் உண்டு. தேவாதி தேவர்களுக்கெல்லாம் உண்டு, புழு பூச்சிகளுக்கெல்லாம் உண்டு. பிறக்கும் போதே மனசு உள்ளத்தோடு இந்த உணர்வோடு தான் எல்லாம் பிறக்கிறோம். இந்த உணர்வு மயமானது மனஸ். மனிதனிடம் அது மிக விருத்தி அடைஞ்சிருக்கு. மண்புழுகிட்ட அந்த மனசு எப்படி இருக்கும்? உங்களை கொண்டு போய் மண்புழுவில் உள்ள விட்டுட்டுன்னு வைங்க. அப்போ மண்புழுவாக கொஞ்ச நேரம் இருந்து பாருங்கள், உங்கள் மனசு எப்படி இருக்கும்? மனித மனம் இருக்காது. மண்புழு மனமாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு உணர்வு இருக்கும்ல. பந்த பாசங்கள், தன் முட்டைகளை பாதுகாக்கணும், உணவு தேடணும் அப்படின்னு. இந்த மனசு உணர்வு மயமானது, எமோஷனல். அந்த எமோஷன் சொல்லக்கூடிய உணர்வு, ஏன் அதுக்கு எமோஷன் அப்படி பேர் வச்சுருக்கிறாங்கன்னா, இட் கிரியேட்ஸ் மோஷன். நம்மளை உந்தி தள்ளுது. அந்த எமோஷனில் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். கோபம் வந்தால் தான் நம்ம செயல்படுறோம். காமம் வந்தால் செயலுக்கு இறங்கிடுறோம். பொறாமை வந்ததுன்னா என்னென்ன பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும். இந்த எமோஷன்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு வடிவமற்றது, அரூப மனம். அது எல்லா உயிருக்கும் பொது. பிறக்கும் போதே நமக்கு இருக்குது. இதில் சந்தேகம் இல்லை இல்லையா? இந்த மனத உணர்வுகளையும் ஆசுரிய சம்பத்து, தெய்வீ சம்பத்து அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். தயை, கருணை, இரக்கம், பணிவு, விட்டு கொடுத்தல், மன்னித்தல், தியாகம் செய்தல், அன்பு, அரவணைப்பு, இதெல்லாம் நற்குணங்கள். இந்த நல் உணர்வுகள். தீ உணர்வுகளை பற்றி எதுக்கு பேசணும்? உங்களுக்கே தெரியும். உணர்வு மயமான மனதை தாண்டி இன்னொரு அம்சம் புத்தி. புத்தி என்பது ரேஷனல். முதல்ல என்ன சொன்னேன்? இர்ரேஷனல், எமோஷனல் சொன்னேன். இது இன்டலெக்சுவல் அண்ட் ரேஷனல். இது மொழி சார்ந்தது. புத்தின்னு சொன்னாலே மொழி இருக்கணும். அங்கே மனிதனுக்கு எப்போ மொழி வந்ததோ அப்போ புத்தி வந்துடுச்சு. அது ரூப மனம்னு பேர். எதையுமே அது நாம ரூபங்களாக பார்க்கும். மனசுக்கு நாம ரூபம் கூட தெரியாது, உணர்வு தான் அதுக்கு. பிறந்த குழந்தை ஒரு உணர்வோடு பிறகு தூய உணர்வு. அந்த குழந்தைக்கு இன்னும் எதுவுமே தெரியல. நான் இங்கே இப்படி இதில் இருக்கிறேன்னு தெரியாது. 3 ஈ சொன்னேன். இங்கே, இப்போ,
இதில் இதுதான் நான். நமக்கெல்லாம் நான் ஒன்று இருக்குதுன்னா அந்த நான் சதா நேரமும் உங்களுக்கு இந்த உடம்புல இந்த இடத்துல இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த உணர்வு அனாதி காலத்திலிருந்து இந்த ஆத்மாவுக்கு இருக்குது. நமக்கு இருக்குது. ஆத்மானா நான். எனக்கு இருக்குது. ஏன் இருக்குதுன்னெலாம் கேட்க முடியாது. இது அனாதி காலம். போக்கடிக்கிறது தான் நம்முடைய வேலை. ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்தது அப்படின்னா வந்திருந்தாக்கா சொல்லலாம். அது வரவே இல்லையே, ஆரம்பத்திலேருந்து இப்படித்தானே இருக்குது. அதனால் நம்ம அதை ஏற்றுக்குவோம். இந்த உணர்வு மயமான மனம், அறிவு மயமான புத்தி, இதில் மொழி இருக்குது. எல்லாரும் மொழியை உண்டாக்குறாங்க, சொற்களை பயன்படுத்துகிறார்கள், மனதிலே கோட்டை கட்டுறாங்க, சித்திரம் வரைகிறார்கள், திட்டமிடுகிறார்கள். எல்லாமே புத்தி தான் செய்யும். அது நிச்சயாத்மிகம் அப்படின்னு தத்துவபோதம் சொல்லும். நாம் எப்படி புரிஞ்சுக்குவோம்? இது கொஞ்சம் சைக்காலஜியோட ஒத்து போகுது. இதுக்கெல்லாம் பிரெயினில் லொக்கேஷன் வேறு காட்டியிருக்கிறாங்க. எமோஷனல் சென்டர் அப்படின்னு மனம் இருக்கக்கூடிய எமோஷனல் சென்டரை இந்த மாங்காய் மாதிரி மூளைக்குள்ளே ஒரு பகுதி இருக்கான். அது லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலாமஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி. அது தவளை பாம்பில் கூட இருக்குது. ஏன்னா எல்லா பிராணிகளுக்கும் பொது. அப்போ மர செடிகளுக்கெல்லாம் மூளை இல்லையே, அதுக்கு மனசு இருக்குமா? இப்போ மனசு இருக்கிறதுக்கு மூளை வேணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? மூளை தேவையில்லை. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் மூளைக்கு அப்பாற்பட்டது. அது மூளையில் பொருந்திருந்து வேலை செய்வதனால நவீன விஞ்ஞானிகள் மூளையில் தான் மனசுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. மனசு கெட்டு போச்சுன்னா மூளைக்கு தான் மருந்து கொடுக்குறாங்க. மூளையில் மருந்து சாப்பிட்டோம்னா மனசும் கெட்டு போகுது. இதன் அடிப்படையில் இந்த மனசுங்கிறது மூளைன்னு நினச்சிட்டாங்க. அப்படி இல்லை. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும். இதுக்கு எங்கே உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, பிரமாணம் எதுக்குதுன்னா நம்ம சாஸ்திரம் தான் பிரமாணம். விஞ்ஞானத்தில் நமக்கு யுக்தி மூலமாக மனசை உடம்புலேருந்து பிரித்து காட்ட முடியாது. நம்ம சாஸ்திரத்தை நம்ம ஸ்ரத்தையோடு அணுகிறோம். இப்போ புத்தியை புரிஞ்சுக்கிட்டிங்களா? அது இன்டலெக்சுவல். அது எப்போ உண்டாகுது? குழந்தை பிறந்த பிறகு சுற்றுச்சூழலை பார்த்து அம்மா அப்பா, பள்ளிக்கூடம், நண்பர்கள், இந்த உலகமெல்லாம் அவனுக்கு அறிவை புகட்டுது. அப்போ தான் நான் யார், இந்த உடம்பு, இந்த வர்ணம் அப்படின்லாம் அவன் தெரிஞ்சுக்கிறான். இங்கே இப்படி இதில் என்ற 3 உணர்வும் இந்த புத்தியில் அமைஞ்சிடுது. இப்போ புத்தியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மனசுக்கும் புத்திக்கும் நோய் வரும், உடம்புக்கு வரா மாதிரி. மனசுக்கு நோய் வந்தால் அது பேர் சோகம், புத்திக்கு நோய் வந்தால் அது பேர் மோகம். இந்த சோகம் மோகம் ரெண்டும் தான் இந்த அந்த கரணத்தில் பீடிக்கிற பெரிய வியாதி. சைக்காட்ரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் மருந்து கொடுக்கறதுல இந்த சோக மோகத்துக்கு தான் டிப்ரெஷன் அப்படிங்கிறாங்க, ஸ்பிளிட் பர்சனாலிட்டிங்கிறாங்க. புத்தியில் வந்துடுச்சுன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, டெலிரியம் கிராந்தியூர், பேரன்மா அப்படின்னா பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் மூளையில் தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நம்ம சாஸ்திரப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரொம்ப நல்லா கையாளணும். அதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன். எமோஷ்னல் ஏரியாவும் இருக்குது, ரேஷ்னல் ஏரியான்னு சொல்லக்கூடிய அறிவும் நம்மக்கிட்ட இருக்கிறது. அது குழந்தையிலேருந்து வளர்ந்து வளர்ந்து அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சுவாமி பூஜ்யஸ்ரீ சொல்லுவார், இந்த புத்தி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் மனம்ங்கிற எமோஷன் மட்டும் வளர்வதே இல்லைங்கிறார். 70 வருஷ புத்தி இருக்குது அறிவு, ஆனால் உணர்வு எடுத்துக்கிட்டால் 5 வயசு என்ன இருந்ததோ அதே தான் இருக்குது. வயதானவர்களை பார்த்தோம்னா அந்த குழந்தைத்தனம், பிடிவாதம், பொறாமை, மற்றவங்களை பற்றி புகார் சொல்கிறது, பாசாங்கு பண்ணுவது, இந்த உணர்வெல்லாம் வயோதிகத்திலும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இப்போ சொல்லுங்கள், மோட்சம் அறிவிலையா மனசுலையா? அறிவில் மோட்சம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அது புஸ்தக மூட்டை. மனசில் தான் மோட்சம். எமோஷனல் குரோத், அதுதான் பூஜைஜி சொல்கிறார். யூ மஸ்ட் குரோ அவுட் ஆஃப் எமோஷனுங்கிறார். எமோஷன்லேருந்து வெளிவாங்கிறாரு. நீ புத்திக்குள்ளே தான் போயிட்டு இருக்கிற, நீ வெளிவர இடத்த எமோஷன்லேருந்து வெளிவாங்கிறார். இந்த எமோஷன்லேருந்து எந்த எமோஷன்லேருந்து நம்ம வெளிவரணும்? ஆசுரிய சம்பத்திலேருந்து வெளிவந்தால் போதும்.
இப்போ எந்த மாதிரியான மனசு இருந்தால் மோட்சமாக இருக்கும்? எந்த மாதிரியான உணர்வு இருந்தால் மோட்சம்? ஞானிகள் மோட்சம் அடைஞ்சவங்கன்னு சொன்னா எந்த உணர்வு இருந்தால் நான் மோட்சம்? நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை, நீங்கள்லாம் ஞானிகள். இரண்டற்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் அகண்டாகார விருத்தி உண்டாயிடுச்சு இல்லைங்க? இருக்கோம். நான் உலகம் என்ற பேதம் இல்லை. இந்த அபேத நிலையில நம்ம இருக்கிறோம். ஏதோ இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிறோம். நான் உலகம் எல்லாம் மாயினுடைய சிருஷ்டியில ரெட்டையா தெரியுது. கண் பிறையினால நிலா ரெண்டா தெரியுற மாதிரி. கண் நில பிறைய உரிச்சோம்னா அங்கே ஒரு நிலா தான் இருக்குது. அது மாதிரி நான் உலகம் நான் உலகங்கிறதெல்லாம் இந்த மாயினுடைய ஒரு மயக்கத்தினால நமக்கு இப்படி தோன்றுது. இப்போ உங்களுக்கு அந்த மயக்கத்தை அறுத்தாச்சு, பிறையை எடுத்தாச்சு. இப்போ ஒரு நிலா தான் தெரியுது. அங்கே இருப்பது நான் மாத்திரம். அப்போ நான் மாத்திரம் பிரம்மம், நான் ஆத்மா, சுத்த சைதன்யம் அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன உணர்வு இருக்கணும்? பிரம்ம உணர்வு இருக்கணும். இல்லை, நான் ஆத்மானா ஆத்ம உணர்வு இருக்குல்ல. நம்மக்கிட்ட அகங்கார உணர்வு தானே இருக்குது. அகங்கார உணர்வு என்ன சொல்லுது? இங்கே இப்படி இதில். ஆத்ம உணர்வு என்ன? எங்கும் எதிலும் எப்போதும் தேசகால வஸ்து அபரிச்சின்னமாக இருக்குது ஆத்மா. அகங்காரம் தேச கால வஸ்து பரிச்சின்னமாக இருக்குது. இப்போ விடுதலை எங்கே இருக்குது? இந்த பரிச்சின்னத்திலேருந்து தானே வெளிவரணும். இந்த துண்டுபட்ட கூறுபட்ட விடுபட்ட தனித்துவமாக இருக்கின்ற பேத புத்தி தானே. இப்போ மோட்சங்கிறது என்னங்க? ஞானத்தில் நம்ம புத்தியில் இதெல்லாம் தெளிவாக விளங்கிக்கிறோம். ஆனால் எமோஷனல் க்ரோத் இருக்குதா? இந்த மனம் எப்படி இருந்தால் மோட்ச மனம்? அது பகவான் தான் சொல்கிறார். பகவானுடைய கீதையை நம்ம பார்க்க போகிறோம். மோட்சம் அடைந்த மனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால அந்த மனம் நமக்கு வந்துடுச்சா? நம்ம எல்லாரும் அந்த மனசை சோதனை பண்ணணும். உங்கள் மனசு உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் விடுபட்ட மனமானு உங்களுக்கு தெரியும். இல்லை, நான் இந்த சரீரம் நான் அல்ல, புத்தி நான் அல்ல, அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறது? மனதிலிருந்து விடுபட்டீங்களா? எமோஷனல் லிபர்ட்டி, எமோஷன்லேருந்து கிடைத்த ஒரு விடுதலை. நமக்கு காக்னிட்டிவ் கிளாரிட்டி வந்துடுது புத்தியில். ஆனால் எமோஷனல் கிளாரிட்டி வரலை. அதனால் நான் சுவாமி என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா, உங்களிடம் மோட்சம் இருக்குதுன்னா உங்களிடம் 3 ஆ இருக்கணும். அன்பு, ஆனந்தம், அமைதி. ட்ரிபிள் ஏ. எப்பொழுதுமே ஆனந்தம், குறைவற்ற நிறைவு. மனக்குறையே இருக்கக்கூடாது. மனசில் இருக்கிற ஒரு சின்ன பள்ளம் அது நிறைவதே கிடையாது. அந்த பள்ளத்துக்கு பேர் காமம்னு பேர். இந்த மனசில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளம் அது முடிவற்ற பள்ளம், அதை நிரப்பவே முடியாது. அந்த பள்ளத்துக்கு பேர் காமம்னு பேர். அது புத்தியில் வெளிவந்தால் அது பேர் ஆசைன்னு பேர். ஆசையை விடு, ஆசையை விடுங்கிறாங்க. நீ காமத்தை தான் விடணும். காமத்தை விடுறது என்ன? மன நிறைவு. மனதில் ஒரு பள்ளம் இருக்கக்கூடாது. அந்த மனப்பள்ளம் எதனால் உண்டாகுதுன்னா அது தினமும் உண்டாகிட்டே தான் இருக்கும். அந்த பள்ளத்தை எப்படி நிறைக்கிறது? நிறைக்கலாம் முடியாது. அது ஒரே ஒரு உபாயம். எப்பொழுதும் நீ அன்பாக இருக்கிறியா? அன்கண்டிஷனல் லவ். அன்பை யாருக்கு கொடுக்கணும்னு அளவு பார்த்து கொடுக்கக்கூடாது. அன்பு எனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கவும் கூடாது. என்னை எல்லாரும் நேசிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் நேசிக்கிறாங்களா? செய்யறதே கிடையாது. நாம் நேசிக்கின்ற ஒருவர் இன்னொருத்தர் நேசனை பண்ணால் பொறாமை வருது. உன்னுடைய அன்பு எனக்கு மட்டும்தானே சொந்தம், நீ எப்படி இன்னொருத்தருக்கு அதை ஷேர் பண்ண முடியும்? அப்போ உன் அன்பு எனக்கு மாத்திரம்தான், நான் மட்டும்தான் உனக்கு அன்பு செலுத்தணும். வேற யாரும் உன்னை அன்பு செலுத்துவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றது அது அன்பு அல்ல, அது பாசம். அது பாசம், அழுக்கு, மலம். இந்த மனதை எப்படி இருந்தால் மோட்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு
அன்பு, ஆனந்தம், அமைதி. இந்த மூன்றையும் எப்போ தெர்மாமீட்டர் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வேலைக்கு போனாலும், வீட்டில் இருந்தாலும், அடுப்படியில் இருந்தாலும், குழந்தைகள் கொண்டு போய் எல்கேஜி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாலும், வண்டி ஓட்டி டிராஃபிக்கில் போனாலும் தெர்மாமீட்டர் உள்ளே போட்டு பார்க்கணும். இங்கே நான் கோபத்தில் இருக்கிறேனா, பயத்தில் இருக்கிறேனா, பொறாமையில் இருக்கிறேனா? இல்லையே, சாந்தமாலாம் இருக்கிறேன். பிரசாந்தம், அந்த பிரசாத புத்தி, தெளிந்த உணர்வு. அது பேர் தெளிந்த உணர்வுக்கு பிரசாத புத்திங்கிறார். பிரசாதம் அதிகச்சதி, மோட்சத்துக்கு பேர். தெளிந்த மனம். தெளிந்த மனசில் மேடு பள்ளமே இல்லை, ஒரே ஒரு உணர்வு தான் இருக்குது. யார் மாட்டும், எதன் மாட்டும், எப்பொருள் மீதும் அன்பு, அன்பு, அன்பு. எது குறித்தும் பயம் இல்லை. பூர்ண நிறைவு, பூர்ண நிறைவு. அதுக்கப்புறம் ஆனந்தம். மனசு எப்பவுமே தடுமாற்றம் இல்லாத, உங்களுடைய வேலையெல்லாம் பார்த்தோம்னா தெளிவாக இருக்கும், நிதானமாக இருக்கும். விளக்கு பொருத்துறோமா, திரியை கரெக்டாக திருகி கை கரெக்டாக தொடச்சிக்கிட்டு அந்த திரியின் முனையில் தீக்குச்சியை பற்ற வச்சுட்டு அந்த குச்சியை அணைச்சி மறுபடியும் அது பத்திரமான ஒரு இடத்துல போட்டுட்டு என்னென்ன மந்திரம் சொல்லணுமோ ஒவ்வொன்றையும் நாம் செய்யும் பொழுது கவனத்தோடு வாழ்வது. அந்த வாழ்க்கை எப்போ வரும்னா மன அமைதி இருக்கும் பொழுது தான் இருக்கும். இந்த மனம் கொந்தளிக்கும் பொழுது மனதில் ஏற்பட்டதுக்கு ஜுவரம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கிம்மிச்சன்னு கசிய காமாய சரீரம் அனுஸ்வம் ஜரேத் அப்படின்னு பகவத்கீதை இது பிரகதாரண்யத்தை சொல்லுது. அவன் எதற்காக ஆசைப்பட்டு எது குறித்து விரும்பி இந்த உடம்பை அலட்டி கொள்வான். நம்ம உடம்பை அலட்டிக்கவே கூடாது. மனசு எப்படி இருக்கணும், தெள்ள தெளிவாக சமுத்திரம் மாதிரி இருக்கணும். அப்பப்போ கோவம் வந்துடுது சார், என்ன பண்ணுறது சாமி, கோவம் வந்தது, பொறாமை வந்தது, திட்டிடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் செய்யலைன்னா உங்களை வாழ விட மாட்டாங்க. உங்களுக்குள்ள ஆழமாக தெர்மாமீட்டரில் எப்படி இருக்குதுன்னு மட்டும் டெஸ்ட் பண்ணுங்க. வெளியே நீங்கள் என்ன வேணால் வேஷம் போடலாம். வெளியே 4 வார்த்தை திட்டுங்க, குழந்தைங்க சொல்லி பேச்சுக்கலன்னா செல்ஃபோனை பிடுங்குங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அமைதி குறையக்கூடாது, அன்பு அதனால் குறையக்கூடாது, உங்களுடைய ஆனந்தமும் இம்மி அளவு நகரக்கூடாது. அந்த ஸ்தித பிரஜைங்கிறார். அந்த பிரஜையில், இந்த பிரஜைன்னா ஆத்மான்றது இல்லை, இந்த சத்துவம், இந்த சேதனம், நம்முடைய சேதஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மனஸ், இந்த 3 நிலையில் உங்களால் வச்சுக்க முடியாதா? கோபத்தெல்லாம் உண்டு பண்ண முடியுது, பொறாமையெல்லாம் உண்டு பண்ண முடியுது, பயத்தெல்லாம் உண்டு பண்ணிக்கிறாங்க, இஷ்டம் போல் பயப்படுறாங்க. ஆனால் ஆனந்தத்தை உண்டு பண்ண முடியாதா? அதுக்கு ஏதாவது துணை வேணுமா? உலகத்திலேருந்து ஏதாவது சகாயம் வேணுமா? நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு உலகம் இப்படி இருக்கணுமா? உங்கள் மாமியாரும் மாமனாரும் அல்லது சொந்தக்காரங்களும் நாத்தனாரெல்லாம் இப்படி இருந்தால் தான் மனசு அமைதியாக இருக்கணும்னு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கா? இல்லை. நீங்கள் நினைத்தால் உங்கள் மனதை நீங்கள் எப்பொழுதும் ஆனந்தத்தில் வைத்துக்கொள்ள முடியும். இட் இஸ் யுவர் ப்ரராகேஷன், அது உங்களுடைய உரிமை. நாம் எல்லாரும் மனசு என்ன நினைக்கிறோம், வெளி சுற்றுச்சூழல் தான் நம்மளை நம்ம மனசை அமைக்கிறது, இந்த மனம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிபடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, மனசு என்னுடைய கருவி. என்னால் ஆனந்தத்தை, அமைதியை, அன்பை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இருக்க முடியுமா? முயற்சி பண்ணுங்க. இதுதான் அபியாசம்னு சொல்கிறார். இப்போ மனசை புரிஞ்சுக்கிட்டோம், புத்தியை புரிஞ்சுக்கிட்டோம். மனதினர் நோய் சோகம், புத்தியினர் நோய் மோகம். அது என்ன மோகம் அப்படின்னு சொன்னோம்னா, மதிப்பற்றதை மதிப்பாக பார்ப்பதும் மதிப்புடையதை மதிப்பற்றதாக பார்ப்பதும் பேர் மோகம். டி எவாலுவேஷன், ஓவர் எவாலுவேஷன். ஒன்றை அவமதிப்பது, ஒன்றை வெகுமதிப்பது, இது ரெண்டும் புத்தியினுடைய தோஷங்கள். இது பேர் மோகம்னு. எந்த மனசில் எந்த புத்தியில் மோகம் வந்துடுச்சோ அவன் அல்ப விஷயத்தை பெருசாக்குவான், மிகப்பெரிய விஷயத்தை அல்பமாக பார்ப்பான். நீங்கள்லாம் பகவத்கீதை படிக்கணும்னா அப்படின்னு அல்பமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு படிப்பு. மோகம். வேற ஏதாவது அல்பமான பொருள் நீங்கள் நினைக்கலாம்,
அவங்க வந்து மிக பெருசாக பேசிகிட்டே இருப்பாங்க. இது நம்மக்கிட்ட இருக்கிற பழக்கம்தான். அந்த மோகத்திலிருந்து நம்ம விடுபடணும். எதற்கு எந்த மதிப்போ அந்த மதிப்பை கொடுக்கணும். மண் ஓட்டுக்கு என்ன மதிப்பு? மண் ஓடு. தங்கத்துக்கு என்ன மதிப்பு? தங்கம். மண்ணையும் கல்லையும் ஓட்டையும் தங்கத்தையும் ஒன்றாக மதிப்பான். சம அஷ்ட அஸ்ம காஞ்சன அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றா எப்படி மதிக்கிறது? அதற்குரிய மதிப்பை கொடுப்பது தான் ஒன்றாக மதிப்பதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சமமாக பார்த்துட்டு தங்கத்தை ஓடு மாதிரி தூக்கி போட்டுறக்கூடாது, பத்திரப்படுத்தி வைக்கணும். அது லக்ஷ்மி. அன்றாட வாழ்க்கையில் நாம் அத்வைத வேதாந்தத்தை எப்படி பயன்படுத்தணும்? நாம் துவைதத்தில் வாழ்கிறோம், விவகாரத்தில் இருக்கிறோம். விவகாரத்தில் எது அனுமதிக்கப்பட்டதோ தர்மமோ அதை நான் செய்து கொண்டிருப்பேன். அப்போது நம்ம அத்வைதிகள் எல்லாம் விவகாரத்தில் இருக்கும்போது தர்மம் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டி. நாம் பாரமார்த்திகமாக தனிமையில் இருக்கிறோம் வச்சுங்க, விவகாரமே இல்லாமல் நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் மட்டும்தான் அன்பான அந்த அமைதியை நீங்கள் காப்பாற்றிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கணும். விவகாரத்தில் வந்துடுச்சுன்னா அவர் உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருப்பார். வெளியே விவகாரத்தில் கண்டிஷனான ஹெட் மாஸ்டராக தான் இருக்கணும். தர்மவானாக வாழணும், நேர்மையை கடைபிடிக்கணும், சத்தியமும் வாய்மையும் நம்ம வச்சுருக்கணும். அவர் சொல்லக்கூடிய இந்த அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சை, ஆர்ஜவம், இந்த 20 குணங்களையும் நீங்கள் விவகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன், இந்த விவேக புத்தியோட தான் நம்ம வந்து பகவத்கீதையை நம்ம கற்றுக்கணும். இப்போ பகவான் சொல்லப்பட்ட ஒரு 8 ஸ்லோகத்தை மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அதை பார்ப்போம். சத்வ அனுரூப சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தாமயோ அயம் புருஷः யோ யஸ் ஸ்ரத்தா ச ஏவ சஹ அப்படின்னு சொல்றார். எப்படி ஒருத்தன் ஸ்ரத்தை இருக்கிறதோ, எதை அவன் முக்கியமாக நம்புகிறானோ, எதை அவன் மதிப்பு என்று நினைக்கின்றானோ, அந்த மதிப்புடையதின் மீது அவன் வைக்கின்ற மனப்பாங்குக்கு பேர் ஸ்ரத்தா. ஒரு குருவின் மீது மதிப்பு, அதன் மீது அவன் வச்சிருக்கிற மனப்பாங்கு பேர் ஸ்ரத்தா. சாஸ்திரம் ஒன்று அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதோட மதிப்பு அதிகமாக பார்க்குறான். அந்த மதிப்பு கொடுத்தது காரணம் அவங்க உள்ள இருக்கக்கூடிய ஸ்ரத்தா. இந்த ஸ்ரத்தாவை வந்து நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். எவன் ஒருவன் ஸ்ரத்தையோடு இருக்கிறானோ, இது என்னை காப்பாற்றும், இது மதிப்புடையது அப்படின்னு தெரிஞ்சாதான் அவன் ஞானம் பெறுவான். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். இங்கே புருஷன் எல்லாருமே, மனிதர்கள் எல்லாருமே ஸ்ரத்தமயமானவர்கள். எதை அவர்கள் மதிப்பாக நினைக்கிறார்களோ அதுவே அவங்களோட வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிறார். நீங்கள் எதை மதிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் எதை மதிக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையும். அந்த மதிப்பீடுங்கிறது எங்கே வருது? புத்தியில் வருது. அதனால் புத்தி யோகம்னு பேர் வச்சிருக்கிறார் கர்மயோகத்துக்கு. எதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், எதுக்கு மதிப்பு குறைவோன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய விவேக சக்தி நமக்கு வேணும். இப்போ எதெல்லாம் நம்ம மதிப்புன்னு நினைப்போமா? கௌரவம் முக்கியமா? அப்புறம் நான் பாவரிசை 4 சொல்லுவேன். பணம், பதவி, பாராட்டுகள், அப்புறம் போகம். இந்த 4மே மதிப்புடையதுன்னு நினைச்சோம்னா அது மோகம். பணம் காப்பாற்றுமா? அது காப்பாற்றும் நம்புறது தான் தப்பு. அதை நம்ம கையாளலாம். புகழ் உங்களுக்கு என்ன பயன்படும்? எத்தனை காலம் புகழ் நிற்கும்? பணம் எத்தனை காலம் இருக்கும்? பாராட்டுகள் எவ்வளோ நேரம் இருக்கும்? சாகித்ய அகாடமி இந்த வருஷம் கொடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கு எங்கே நடந்தாலும் மீட்டிங்கு அவரை தான் தலைமை தாங்க வைப்பாங்க. அடுத்த வருஷம் வேற ஒருத்தர், அவருக்கு அவ்வளோதான் போச்சு. அடுத்த வருஷம் அவரை வந்து பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுக்குவாங்க. இந்த பாராட்டுகளும் புகழும் மழையிலேருந்து காப்பாற்றுமா?
ஜுரத்துலேருந்து காப்பாற்றுமா? சளி காய்ச்சல்களுக்கு எனக்கு புகழ் விடுக்கவன் எனக்கு சளியே வராதுன்னு சொல்ல முடியுமா? எதுக்காக இந்த புகழ் நோக்கி அலைகிறோம்? எதுக்கு பாராட்டு பாராட்டுன்னு எல்லாம் பாராட்டு எதிர்பார்க்கிறோம்? இதனுடைய பலவீனம் இல்லையா? நம்ம புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மோகம் தானே. பணத்தின் மீது அதிக மதிப்பு, பாராட்டின் மீது. பாராட்டிட்டாங்கன்னு சொன்னால் எது ஒன்றா செய்ய தயார். ஒருத்தன் நல்லவேன்னு ஒருத்தன் கூட்டத்தில் சொல்லிட்டான், நான் அடியாக வாங்கிட்டு இருந்தேன். பாராட்டுக்காக அடி வாங்க கூட தயாராக இருக்கிறேன். இப்போ பாராட்டு மேலே மனிதர்களுக்கு பாருங்க, சின்ன சின்ன குடும்பத்தில் கூட பாராட்டு தேவைப்படுதுங்க. பாராட்டலைன்னா முகம் சூடி இருக்கு, அப்படியே சுணங்கிடுறாங்க. பாராட்டிக்கிட்டே இருக்கணும், புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், பதவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சின்ன குடும்பத்தில் கூட எனக்கு என்ன பதவி இருக்குது, எனக்கு என்ன அந்தஸ்து இருக்குது, இந்த குடும்பத்தில் நான் யார், எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னு எல்லாரும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மோகம். நமக்கு மதிப்பு எதன் மீது வைத்திருக்கிறோமோ அதன்படி வாழ்க்கை அமைகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்வார். சத்வ அனுரூப சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரதே. ஹே பாரதா, பரத குல தோன்றலே, எல்லா மனிதர்களும் எல்லா விஷயத்திலும் எதில் மதிப்பு வைக்கிறார்களோ அதுவே அவர்களுடைய ஸ்ரத்தையாக அமைந்து விடுகிறது. கல்வியை மதிப்பு வைக்கிறவனுடைய ஸ்ரத்தை கல்வியிலேயே போயிடுது. பணத்தில் மதிப்பு வைக்கிறவனுக்கு பணமே குறியாக போய் அதுவே அவனுடைய ஸ்ரத்தையாக போயிடுது. மோட்சத்தை குறியாக வச்சுட்டு மதிப்பு கொடுக்குறவன் யாரோ அவனுடைய வாழ்க்கையும் அந்த ஸ்ரத்தையினால் மோட்சத்தை தருகிறது. அந்த ஸ்ரத்தையை பற்றி அவர் சொல்கிறார். அப்போ நாமெல்லாம் சரியான மதிப்பிடும் புத்தியை நம்ம பெற்றிருக்கணும். இந்த இந்த ஸ்ரத்தையை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். ஸ்ரத்தை என்பது இங்கே மதிப்பிடுதல். எதில் மதிப்பிடுவதுங்கிறது சரியான தெளிவான நிச்சயாத்மிக புத்தி இருக்கணும். அந்த மதிப்பை கண்டுபிடிக்கிறது பேர் தான் விவசாயாத்மிக புத்தி அப்படின்னு சொல்றார். தெள்ள தெளிவாக நிச்சயம் செய்கின்ற, குறிக்கோளை நிர்ணயம் செய்கின்ற ஒரு புத்தி. அந்த புத்தின எதில் மதிப்பு, புருஷார்த்தத்தில் எதுக்கு நம்ம மதிப்பு தரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்களெல்லாம் அந்த புருஷார்த்த நிச்சயம் பண்ணி எதில் மதிப்பு வைக்கணும்னு வச்சுட்டோம். அப்போ உங்களுடைய சரீரத்துக்கு மதிப்பு வேணுமா, உங்கள் பாராட்டுக்கு மதிப்பு வேணுமா, உங்கள் பணத்துக்கு மதிப்பு இருக்கிறதா, அதெல்லாம் நாம் அபேட்சைன்னு சொல்லக்கூடிய சார்பை நாம் விடணும். இது பேர் அனபேட்சங்கிறார். சாமி சொல்லிச்சு, முக்தினாலே அனபேட்சங்கிறார். சார்பற்ற தன்மை. பணத்திலிருந்து ஒரு சார்பு நிலை இல்லை, புகழுக்கு நான் சார்ந்தில்லை, பாராட்டுக்கு நான் சார்ந்தில்லை, பதவி எனக்கு சார்பல்ல. அதே மாதிரி இந்த போகம், அதற்கும் நான் சார்பற்றவன் அப்படின்னு எவனுக்கு துணிச்சல் வருதோ அவன் தான் தீரன். ஒரு துணிவு. குருபரானந்தர் சொல்வார், துணிவு அப்படின்னு சொல்வார். துணிந்து நில். அப்படின்னு சொல்லார். இப்போ மனம் புத்தி பிடிச்சிட்டோமா, இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறார் அந்த கர்ணத்தில். அவர் பேர் சித்தம். இந்த சித்தம் அப்படிங்கிறது என்னன்னா, அது காரண சரீரம்னு சொல்லுவேன். இந்த காரண சரீரம்ங்கிறதே இந்த சித்தத்தில் மங்கியிருக்கின்ற அனந்த கோடி பிறவியில் இருந்த காமம், ஒரு நிறைவேற்ற தன்மை. அது வாசனையாக வெளிவரும். அது நினைவாகுங்கிறாங்க. மனசை எமோஷனல்னு சொன்னோம், புத்தியே ரேஷனல்னு சொன்னோம், சித்தத்தை என்ன சொன்னோம், மெமரி பேங்க், நினைவு சக்தி. இப்போ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா, பிரத்யட்சமாக கண்ணில் என்னுடைய உருவம் போய்கிட்டே இருக்கு. உங்கள் மனசும் சுவாமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுது. ஒரு சனத்துக்கு முன்னாடி இந்த சாமி தான் இப்போ இருக்கிறாரு, இந்த சனத்தில் இருக்கிறவர் தான் அடுத்து இருக்க போகிறார் அப்படின்னு உங்களுக்கு மனசில் எப்பவுமே சொல்கிறது யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, அது பேர் தான் சித்தம். அது பேர் பிரத்யபிக்ஞான்னு பேர். அதுவே இது, அதுவே இதுன்னு. இப்போ என் கையில் இருக்கிறது அதுவே இது, அதுவே இதுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த பிரத்யபிக்ஞா இடைவிடாது சற்று முன் இந்த பிரத்யட்சமாக கண்ணுக்கும் காதுக்கும் கேட்டதெல்லாம் அதுவே தான் இது, அதுவே தான் இது, அதுவே தான் என்று
ஒரு நிச்சய புத்தியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த உலகம் உண்மைன்னு அதுதான் காட்டுது. ஒருவேளை பிரத்யபிக்ஞா இல்லைன்னா, பிரதி அபிக்ஞா அது பேர். ஒருவேளை அந்த பிரத்யபிக்ஞா நமக்கு இல்லைன்னா என்ன ஆகுன்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பார்ப்பீங்க அதுதான் இதுன்னு ரெண்டாவது தடவை தெரியாது. மறுபடியும் புதுசாக பார்ப்பீங்க, புதுசாக பார்ப்பீங்க. உங்கள் பேர் எதுன்னு கேட்டால் தெரியாது. வாசனைங்கிறது அனந்த கோடி பிறவில் இருக்கின்ற நிறைவற்ற தன்மை. அது சித்தத்தில் மங்கி கிடக்குது. அதுக்கு பேர் வாசனா. பார்த்தது இதுதான் அப்படிங்கிறதுனால அது பேர் பிரதிபிக்ஞா. என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு நினச்சி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது பேர் ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதி, பிரத்யபிக்ஞா, வாசனா எல்லாரும் யாரு? சித்தம். அவன்தான் காரணம். அவனிடம்தான் இங்கே இதிலே இப்படி இருக்கிறேன்ற ஒரு அழியாத ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. அவன்தான் ஜீவன், அவன்தான் காரண சரீரம், அவன்தான் எல்லாத்துக்குமே காரணம். அங்கே தான் நம்ம திருத்தத்தை ஏற்படுத்தணும். எங்கே உண்டாக்கணும்? புத்தியில் உண்டான இந்த திருத்தம் சித்தத்தில் போய் அமரணும். இந்த பிரதிபிக்ஞாவும் ஸ்மிருதி எல்லாம் கூட நீங்கள் மனனம் பண்ணுங்க. வீட்டுக்கு போய் மனனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கிளாஸுக்கு போயிட்டு அப்புறம் அடுத்த வாரத்தில் வரக்கூடாது. தினமும் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். சொந்தமாக கற்பனை எல்லாம் இது சம்பந்தமாக பேசிக்கிட்டே இருக்கணும். நிறைய சந்தேகம் வரும். அடுத்த வாரம் வரும்போது சந்தேக குவியலோட குருக்கிட்ட வரணும். அப்போ சுவாமிக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? விருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எந்த குழந்தைங்களெல்லாம் சந்தேகம் கேட்குதோ அவருக்கு விருந்து. சந்தேகமே கேட்காம உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவர் பட்டினியாக இருப்பார். கேள்விகளோட செல் அப்படின்னு தானே கண்ணன் சொல்றாரு. அது என்ன சொல்லுவாங்க? பிரதி பிராணிதம் பரிபிரஷ்னா சேவையா. குருவை எப்படி போய் பழகணும்? பரிபிரஷ்னேன, கேள்விகளோட போகணும். பிரஷ்னம்னா கேள்விகள். கேள்விகளோட சும்மா உண்மையாக போகக்கூடாது. கேட்குறவனை தான் மாணவனாக எடுத்துக்குவேன் நான். காதில் கேட்கணும் இல்லை, வாயாலும் கேட்கணும். முட்டாள்தனமான கேள்வியாவது கேட்கணும். ஏதாவது ஒன்று கேட்கணும். ஆனால் சுவாமி பதில் எப்பவுமே வேதாந்தமாக தான் இருக்கும். ஏன் சுவாமி உங்கள் பல்லு ஒன்று உடஞ்சிருக்குது அப்படின்னு கேளுங்க. கேள்வி இன்னும் ஒன்றா கேட்கலாம். இந்த சித்தம்ங்கிறது நம்முடைய காரண சரீரம். அதுதான் காரணம். அதுதான் மறுபடியும் இன்னொரு உடம்புல போய் புகுந்துக்கிட்டு புத்தியும் மனசும் அங்கேருந்து உண்டாகுது. ஏன்னா அதான் சித்தத்தில் ஏற்கனவே ரெடியாக இருக்க. அவ்வியக்தமாக இந்த உணர்வும் அறிவும் அவ்வியக்தமாக அங்கே இருக்கும். இருக்கின்ற இடம் எது? சித்தம் தான். அதுதான் காரண சரீரம். இந்த மூன்றையும், மனசு, புத்தி, சித்தம் மூன்றையும் எனது நான் என்று சொல்லுகின்ற உணர்வு இருக்க. அந்த உணர்வு பேர் அகங்கார ஆத்மா. அது ஆத்மா தான், பரபிரம்மன் தான், சுத்த சைதன்யந்தான், சச்சித் சுரூப சுகம். அந்த ஒன்று தான் இப்படி சித்தத்தில் புகுந்து சித்த ரூபமாகி நான் இப்படி இங்கே இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நினைவில்லாமலே நினைவில் இருக்குது. இதுதான் வாசனை. இந்த வாசனை க்ஷயம் ஆகணும். அப்போல்லாம் நமக்கு இந்த சிச்சுவேஷன் பார்க்கும்பொழுதெல்லாம் இப்படி இங்கே மாட்டிக்கிட்டேனே, இந்த நேரத்தில் நான் இங்கே இருந்து ஆகணுமா, இந்த நேரத்தில் என் முன்னாடி நிற்கணுமா, இப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை சம்சாரமாக அடுத்து என்ன நடக்கும்ன்ற பயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் காரணமே இந்த இங்கே இப்போது இதில் இந்த உடம்பில். ஆனால் குழந்தையில் இருக்கும்போது குழந்தை உடம்புல இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். பாட்டில்லாம் எட்ட மாட்டேங்குது. ஸ்கூல் டீச்சர் பெருசாக இருக்கிறாங்க. அவங்க அடிக்கிற ஸ்கேலு பெருசாக இருக்குது. இப்போ நீங்களாம் அடிக்கிறது இல்லை. இப்போ எங்களுக்கு ஸ்கேலெல்லாம் பெருசாக தெரியும். இப்போ பார்த்தோம்னா அந்த கையை விட சின்னதாக இருக்குது. அந்த உடம்பில் இருக்கும்பொழுது அப்படி ஒரு வாழ்க்கை இப்படி இருக்கிறோமே. இதே தான் நான் நாய் உடம்புல போயிட்டேன்னா, ஐயோ இதில் மாட்டிக்கிட்டேனே, இங்கே இருக்கிறனே, இப்படி இருக்கிறனே, இப்படின்னு இந்த மூன்று ஈக்கள்
இந்த அகங்கார மலத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கு. அகங்காரம் இந்த 3 ஈக்கள் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஈ எங்கே இருக்கும்? மலத்தில் தான் இருக்கும். தேன்லேயே சில சமயம் இருக்கும். ஞானத்தில் இந்த மனசு தேனாக சுரந்ததுனாலும் இந்த 3 இருக்கும். அப்போ அது வேற மாதிரி இருக்கும். அது தேனி, இது மாட்டி. இந்த 3 ஈக்களை நாம் தொலைக்கணும்னா அனபேட்சம் சொல்லக்கூடிய இந்த சார்பின்மையை நம்ம மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் நமக்கு அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய கருவிகளை பற்றி நான் சொன்னேன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த சித்தம் தான் ரொம்ப மோசமானது. அது வாசனை ரூபமானது, ஸ்மிருதி ரூபமானது, பிரத்யபிக்ஞா தான் தருது. பிரத்யபிக்ஞா அதுவே இது, அதுவே இது, அதுவே. அதே மாமியார் தான், அதே மாமியார் தான், அதே உதவாக்கார வீட்டுக்காரர் தான், அதே உதவாக்கார வீட்டுக்காரர் தான், அதே சந்தேக மனைவி தான், அதே சந்தேக மனைவி தான். இந்த பிரத்யபிக்ஞா தான். பாரதியார் சொல்றாரு, இன்று புதிதாக பிறந்தோம். ஒவ்வொரு பிரத்யட்சத்தையும் புதுசாக பாருங்க. ஒன்றொன்றும் பார்க்குறீங்க, இதை பார்க்குறீங்க. அதே மாலை தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டால் தான் என்ன இருக்குது அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை? அதனால தானே உங்கள் சொந்த வீடுன்னு சொல்கிறீங்க. உங்கள் செல்ஃபோனெல்லாம் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது? பிரத்யபிக்ஞா. ஆனால் அந்த பிரத்யபிக்ஞா தான் நமக்கு மிக மிக ஆபத்தான ஒரு நினைவு சக்தி. நம்மளை இந்த படுகொழியில் தள்ளுது. அதுக்காக நம்ம அது தொலைக்க வேண்டாம். அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை நம்ம அழிக்கவும் போகிறதில்ல. அது இல்லைன்னு நான் சொல்கிறதில்ல. அதை நல்லா புரிஞ்சுக்குவோம். ஏன்னா இந்த 4 பேரும் தான் நம்ம மோட்சத்துக்கு செய்யக்கூடிய நல்ல தோணி. இதை வைத்து கொண்டு தான் நம்ம மோட்சம் அடைய போகிறோம். அதனால் இந்த 4 தன்மையை நம்ம புரிஞ்சுக்குவோம். அது எப்படி கையாளணும்னு பார்த்துக்குவோம். இப்போ சிரத்தையை பற்றி சொன்னார் இல்லையா? அடுத்து அகங்கார நான் அப்படிங்கிறது 3வது அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகம். பிரகிருதேஹே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிறது இடைவிடாமல் படைப்பு தொழில் செய்யும். படைக்குதா இல்லையா? மனசு என்னென்ன படைக்குது, சொல்லவே வேணும். புத்தி என்னென்ன படைக்குது, சித்தம் என்னென்னலாம் வெளியே விட்டுக்கிட்டே இருக்குது, அகங்காரம் எவ்வளோ திட்டம் போடுது. இந்த படைப்பு தொழில் இடைவிடாமல் இந்த ஃப்ளக்ஸ் என்று சொல்லக்கூடிய புடைப்பயிற்சியில் இருப்பது பேர் பிரகிருத்தின்னு பேர். பிரகிருதி எதையும் செய்யக்கூடியது, அது பேர் பிரகிருதி. அது ஒரு பொருள் இல்லை, பொருளின் இயக்கம்தான். இடைவிடாத ஒரு புடப்பெயர்ச்சி இந்த அந்த கரணம் செய்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதை தான் சொல்கிறாரு, இந்த அந்த கரணம் எல்லாம் கிரியமானானி, அது தொழில் செய்துக்கிட்டே இருக்கும். எதனால்? அதனுடைய குணை, அதனுடைய குணங்கள்ரா. அப்படி எல்லா குணங்களுமே இந்த அந்த கரணத்தில் இருந்து கொண்டு இவற்றை ஆற்றிக்கொண்டே இருக்கும். இந்த மனம், புத்தி, சித்த, அகங்காரம், இந்த 4ம் அந்த கரணம் அல்லது உள்ளம் என்ன பண்ணும்? இடைவிடாது ஒரு காரியத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். அது ஆத்மா இல்லைடா, அது நான் அல்லன்னு புரிஞ்சிக்க. உன் கண் முன்னாடியே கிரைண்டர் ஓடுற மாதிரி, வாஷிங் மிஷின் ஓடுற மாதிரி நீ உன்னுடைய அந்த கரணத்தினுடைய முடுக்கி விட்ட எந்திரத்தை நீ பார்த்துக்கிட்டே இரு. அதுதான் சாட்சி பாவங்கிறார். பொறாமை வந்துடுச்சா உனக்கு? உனக்கு கூட பொறாமையா? படு 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 சொல்லிக்கலாம் அவங்க மனசுக்கு. சித்தை ஏதாவது வாசனை கொண்டாது, ஓ எனக்கு பழச நினைவுபடுத்தி மாட்ட வைக்கலான்னு பார்க்குறியா? விலகு, நந்தி விலகு. சோதனை செய்துட்டு போய் சாட்சி பாவன் பேர். அந்த கரண சேட்டைகளை நாம் தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்கணும். அதே சமயத்தில் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அது நன்றாக பயன்படுத்தணும். இதுதான் சாட்சி பாவம். சாட்சி பாவம்னா விலகி இருக்கிறது இல்லை, ஈடுபடுவதும் கூட. எப்படி ஈடுபடுவனுங்கிறது சாட்சி எப்படி ஈடுபடுவான்? சாட்சி பண்ணு கை கட்டிட்டு சும்மா வேடிக்கை பார்ப்பானா? இல்லை, அவனும் ஈடுபடுவான். நாளைக்கு போலீஸ் ரிப்போர்ட் வந்ததுன்னா கரெக்டாக உண்மையை சொல்லுவான்.
இப்போ சாட்சின்னு சொல்லிட்டு விலகி இருந்து கொண்டு அந்த கரணத்தை ஒழிச்சு தள்ளக்கூடாது. அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். விழித்திரு அப்படிங்கிறாரு. விழித்திரு, பி கேர்ஃபுல், பி வாட்ச்ஃபுல், பி அட்டென்டிவ், அப்படி இருக்கணும். அதனால் இந்த அந்த கரணம் பிரகிருதே கிரியமானானி குணைகி கர்மாணி சர்வசக, எல்லா வேலைகளும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அகங்கார விமூடாத்மா, இதை நான் என்று சொல்லிக்கொண்டு இந்த முட்டாள் என்ன பண்ணுறான், இது செய்யறது போய் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தாகம் இது மன்யதே அப்படின்னு. இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொரு ஸ்லோகம் 4வது அத்தியாயத்தில் 10வது. இந்த அகங்காரம் சொல்கிறீங்களே, இதில் 3 ஈ மொக்கிதுன்னு சொல்கிறீங்களே, இங்கே இப்படி இதில் இப்படி தானே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குது. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய 4 பணம், பாராட்டு, பதவி, அப்புறம் இந்த புகழ், இந்த அனுபவங்கள், பதார்த்த அனுபவங்கள், இது 4 பாக்கணும் இருக்குது, 3 ஈக்கணும் இருக்குது. இது என்ன பண்ணலாம்? இதைத்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பகவத்கீதையை நம்ம சொல்ல வரேன். அவர் சொல்கிறாரு, உன்னிடம் எப்பொழுது ராகம், பயம், குரோதம் முற்றிலும் ஒழிந்து விட்டதோ. இப்போ நம்ம 4 3 ஈயை கூட அவர் 3ல் போட்டுட்டார். அது 2ல் போட்டுருவார், ராகத்வேஷம். இந்த இடத்துல தான் சுவாமி 3ஆ சொல்கிறார். ராகம், துவேஷம், நடுவில் ஒரு பயம் விட்டுட்டார். ராக பய குரோத, அதை விட்டுடு. வீத ராக பய குரோத மன்மயா மாம் உபாசிரிதா. இந்த 3ஐ விட்டு என்னையே சரணடைந்துடு. என்னையே சரணடைதுன்னா கிருஷ்ணர் சிலைக்கிட்ட போய் காலில் விழுந்துறதில்லை. என்னையேனா பரமாத்மாவாக இங்கே சாட்சியாக இருக்கின்ற உன்னில் நீ இருந்து கொண்டிரு. அது பேர் தான் மாம் உபாசிரித. மாம் உபாசிரதன கோயிலுக்கு போகிறது ஆரம்ப நிலையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுற, பரமாத்மா இங்கே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாரே, பிரகாசித்து கொண்டிருக்கிறாரே, நான் என்று உள்ளே சொல்லிகிட்டு இருக்கிறாரே, அவர் முன்னிலே போய் இதெல்லாம் செய்யலாமா? நானுன்னு பரமாத்மா உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எப்பவுமே உங்கள் சொல்லு இருந்துக்கிட்டே இருக்கணும். சுகம்னா ஆனந்தம், இருக்கிறேன்னா சத்து, நானுங்கிறது ஞானம். சச்சித் ஞானம், சச்சித் அனந்தம், சச்சித் சுகம். இந்த 3 பேருக்கு தமிழில் நம்ம சொல்ல போகிறோம், நான் சுகமாக இருக்கிறேன். அப்போ நான் என்பது ஞானம். ஏன்னா நானும் ஞானம் தானே சொல்லும், கல்லு சொல்லாது. நான் என்று சொல்வதாலே நான் ஞானம், இருக்கிறேன் என்று சொல்வதாலே சத்து. நானும் சொன்னாலே இருக்கிறேன் தான் அர்த்தம். அது ஒரு ரிடண்டன்சி தான். சுவாமி சொல்லுவார், சச்சித் ஆனந்தம் கூட எதுக்கு, ஞானம்னு சொன்னால் போதாதா? இருந்தாலும் நம்முடைய மந்த புத்திக்காக வேதம் நமக்கு 3 லட்சணங்களை கொடுத்துருக்கு. நான் சுகமாக இருக்கிறேன் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நீங்கள் சாட்சாத் பரமாத்மா தான். உங்களால் சொல்ல முடியாதா? நான் சுகமாக இருக்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியாதா? சொல்ல முடியலையே சாமி, கடன் தொல்லை தாங்க முடியலையே, வயிற்று வலி தாங்க முடியலையே. நீ சுகமாக இருக்கிறதுக்கு உடம்பு சுகமாக இருக்கணுமா என்ன? நீ சுகமாக இருக்கிறதுக்கு உலகெல்லாம் சுகமாக இருக்கணுமா என்ன? நீ சுகம்னு சொல்லு. உன் உணர்வை நீ உண்டு பண்ணு. உணர்வு யார் உண்டு பண்ணுறதுமா? சுற்றுச்சூழலாக உண்டு பண்ணுறது. இந்த மாலையா எனக்கு உணர்வை கொடுக்குது? இல்லை. என் உணர்வு என் சொந்தம். என் உணர்வை நான் படைக்கிறேன். படைப்பதினால் என் பேர் இறைவன். நான் படைக்கிறேன். உங்களால் சுகம் படைக்க முடியாதா? நிச்சயம் முடியும், எப்பொழுதும் முடியும். ஏன்னா உணர்வு உங்களுடையது. ஆத்மா உணர்வு மயமானது. அந்த ஆத்மாவில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரே உணர்வு ஆனந்தம், குறைவின்மை, நிறைவு, பூரணம், அமைதி, அன்பு. இதை உங்களால் உண்டாக்க முடியாதா? ஏன் இப்படி சிடுசிடுன்னு மூஞ்சில் முள்ளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்கு எல்லாத்தையும் கப்பலே கவிழ்ந்து போன மாதிரி தலையை சுமந்துட்டு இருக்கிறோம்? இருக்கக்கூடாது. நம்ம மனசு எப்பொழுதுமே
மல்லிப்பூ மாதிரி இருக்கணும். மனசு இருக்கணும். பச்சை பிள்ளை ஆட்டம். அது வெளுத்து இருக்கணும். மல்லிகைப்பூ ஆட்டம். புத்தி இருக்கணும். கத்தி முனையாட்டம். அதை வச்சு பிழைக்கணும். சொத்து சுகமாட்டம். சினிமா பாட்டு. மனசும் புத்தியும் என்ன அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. புத்தி கூர்மையான கத்தியான், ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். சொல் வழியாக தான் புத்தி வெளியே வரும். சொல்ல ரொம்ப கவனமாக பார்க்கணும். அது கத்தி. அது அவிவேகத்தையும் வெட்டிடும், அதே சமயத்தில் விவேகத்தையும் அழிச்சிடும். அதனால் சொல்கிறாரு, விடுபட்டவனுடைய மனம் வீத்த ராகபய குரோதோ, அவனுடைய மனசு எப்பவுமே என் மீதே திரும்பி இருக்கும். என் மீது திரும்பி இருக்கணும்னு என்ன சொல்லணும்? அன்பு ஆனந்தம் அமைதியாக இருக்கிறேன். அது பேர் தான் மாம் உபாசிரதக. நான் அப்படி தானே இருக்கிறேன் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். எனக்கு அன்புக்கு என்ன குறைத்தல்? எல்லா உயிர் மாட்டும் எனக்கு சம அன்பு இருக்கிறது. எனக்கு ஒரு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. எனவே அமைதியாக இருக்கிறேன். என்னிடம் குறைவென்பதே இல்லை. எனவே அனந்தமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். அதனால் நமக்கு தாரக மந்திரம் அன்பானந்த அமைதி இருக்கிறேன் என்ற உணர்வை நீங்கள் தயவு செய்து விட்டுடாதீங்க. அது உங்களுடைய சொத்து. அது உங்களுடைய எப்போ வேணாலும் நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம். அது குறையவே கூடாது எந்த சிச்சுவேஷன்லையும். அப்புறம் அடுத்தது, பகவோ ஞான தபசா பூத மத்பாவம் ஆகதா. அவர் சொல்கிறாரு, இதை மாதிரி அர்ஜுனா ஏராளம் பேர் இந்த ஞான தபஸில் இருக்கிறாங்க. என்ன ஞான தபஸு? வீத ராக பயக்ரோதம், இது பேர் தபஸ். இந்த ஞான தபஸில் நிறைய பேர் இருந்து இருக்கிறாங்கடா. அதனால் அவங்க பூதா, அவங்க சுத்தம் அடைஞ்சிட்டாங்க, மனம் தூய்மை அடைஞ்சு போச்சு. மத்பாவம் ஆகதா, என்ன மாதிரி ஆயிட்டாங்க. அவரே சொல்றாரு, என்ன மாதிரி எல்லாரும் ஆயிட்டாங்க, நிறைய பேர் ஆயிருக்கிறாங்க. அர்ஜுனனுக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி மனுவுக்கு தெரியும், சூரியனுக்கு தெரியும், எத்தனையோ பேருக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அத்தனை பேரும் நான் பார்த்துருக்கிறேன். எல்லாருமே இந்த ரிஷிகளும் முனிவர்களும் இந்த மத்பாவம், இந்த அன்பான அந்த அமைதியை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த ஒரே உபாயம் என்ன? பீத ராகபய குரோதம், 4 பா 3 ஈ, இதை விட்டுட்டாங்க. இதை சார்ந்திருப்பது பேர் தான் அபேட்சம். இதை பிரிந்திருப்பது தான் அனபேட்சம். அவர் நல்ல வார்த்தை எடுத்து கொடுத்தாரு நாகராஜ். ரொம்ப நேரம் ஆகி போச்சு இல்லை? இப்போ வந்து நிறுத்திக்கலாமா? 2வது அத்தியாயத்தில் 62 ஆர்டர்லாம் மாறி மாறி வருது. எனக்கு தோணுன மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த மனம், இந்த 3 ஈ 4 பா எப்படி நம்ம உஷாராக கவனிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகத்தில், 2 ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத். இன்னொரு half an hour சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு முதுகு வலிக்குமேன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கு. சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதஹ அபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகஹ சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் பிரணஷ்யதி. தியாயதோ விஷயான் பும்ச. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை முதல் வாசனையாக உள்ள வரும். ஏதாவது ஒரு வாசனை வரும். ஸ்மிருதியில் தான் ஏறப்பட்டது இருக்குது. நம்ம கேட்காமலே உள்ளே இருந்து ஒரு வாசனையில் ஒரு எண்ணம் அப்படி பட்டுன்னு வரும். அது பேர் விஷயான். அதை நினைப்பது பேர் தியாயத்தே. ஓ,
கவனிச்சிட்டோம் அந்த எண்ணத்தை. அந்த எண்ணத்தை கவனிச்சோடனே பிரத்யபிக்ஞா வந்துடும். அதே மறுபடியும் அது வந்து மாவரைக்க ஆரம்பிச்சிடும். அது சொல்கிறாரு சங்கஸ்தேஷு, அதோடு தொடர்பு உண்டாயிடுது. ஒரு ஃபேன்சியாக ஒரு எண்ணம் வந்தது, அந்த புது பேக் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு வந்த உடனே அதை நினப்பு ஓடிடுது பாருங்க. அது சங்கம்ங்கிறார். அதோடு ஒரு பற்று உண்டாகிறது. அது உபஜாயதே, அது கூட பிறந்துக்குமா. முதல்ல இந்த விஷயம் நமக்கு தோன்றுறது பாருங்க, அது தானாக வந்துடும். ஆனால் அதோடு கூட இன்னொன்று வருவான், உபஜாயதே சங்கம், அதை பற்றிய தொடர்ந்து எண்ணம். அந்த தொடர்ந்த எண்ணத்தினால் சங்காத் சஞ்சாயதே காமக, இப்போ வந்து ரொம்ப நல்லாவே வந்துடுமா. சம்ஜாயதே முன்ன உபஜாயத்தை, இப்போ சம்ஜாயத்தை. என்ன காமக, ஒரு நிறைவன்மை வந்துடும். ஏன் அந்த பேக் நம்மக்கிட்ட இல்லையே, அந்த மோட்டார் சைக்கிள் நம்மக்கிட்ட இல்லையே, நம்முடைய கிரிக்கெட் பேட் நம்மக்கிட்ட இல்லையே, அந்த பொண்ணு நமக்கு கிடைக்கலையே. ஒரு தடவை பார்த்துட்டான், நினைப்பு 2 தடவை வருது, சங்கம் வந்துடுச்சு. அப்புறம் காமம் வந்துடும். காமம்ங்கிறது என்ன? நிரந்தர உள்ள குறை. நிரந்தர ஒரு குழி உள்ளகிட்ட இருக்குது, நெஞ்சாங்குழியில் ஒரு குழி. அது என்ன? நிறைவே கிடையாது. யாராவது நிறைச்சி பார்த்துடுங்க, நான் பந்தயம் காட்டுறேன். யாருக்காவது ஒரு 10 கோடி கொடுத்து நிறைச்சிடுங்க மனசை. இன்னொருத்தனுக்கு 10 கோடி ₹1 அதிகம் கொடுத்தோம்னா அந்த நிமிஷமே போயிடும். இந்த மனக்குறை உள்ள குழி இருக்க, தூரா குழி, அது பேர் காமங்கிறார். அது பிறந்துடுச்சுன்னு வைங்க, செஞ்சாயதே குரோதக, ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். குரோதங்கிறது ஃப்ரஸ்ட்ரேஷன், தோல்வி. இது நமக்கு எட்டாக்கனி. என்ன செய்வாங்களோ, கிடைக்காமலும் போகலாமே, நிறைய செலவாகுமே, பாடுபடணுமே, இதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லையே, இதெல்லாம் இது பேர் அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம சொல்கிறோம். விரக்தி நிலை, அது குரோதம்ங்கிறார், வெறுப்பு. இந்த காமம்ன்ற குழியை நிரப்புறதுக்கு ஒரு தடை நிற்குது, அது உடைக்கணும்னு தான் பார்ப்போம். அது பேர் குரோதங்கிறார், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த குரோதாத், இது பிறகு சஞ்சாயத்தேன்னு சொல்லிட்டு இருந்தார், இப்போ பவதிங்கிறார். குழந்தைங்களாம் நல்லா கேட்டிருக்கிறீங்கடா, நாங்கங்களா நல்லா படிச்சிருக்கீங்க, சாமி அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது தயானந்தர் தான். அங்கே சஞ்சாயத்தேன்னாரு, பவதினார். அவருடைய டிஸ்கிரிமினேட்டிவ் பவரில் நான் இங்கே பேசவே முடியாது. நான் பேசுறது எல்லாமே அவர் பேசுறது தான். குரோதாத் பவதி சம்மோக. சம்மோகன்னு என்ன சொன்னேன்? மதிப்பற்றதற்கு மதிப்பையும், மதிப்புடையதை மதிப்பில்லாமல் பார்க்கின்ற ஒரு குழப்பம், அது பேர் மோகம். அப்போ என்ன ஆகும்? இந்த அல்ப விஷயம் மதிப்புடையதாக மாறிடும். இது இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது, அடுத்தது தான் செய்தாகணும் அப்படின்னு ஒரு நிலை வருது இல்லையா, அது சம்மோக. சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக. இந்த வாசனைன்னு சொல்லக்கூடிய எதுவும் இன்னும் கொஞ்சம் விப்ரமம் பண்ணுமா. விடாத விடாத விடாத, கட்டாயம் வேணும், இது இல்லைன்னா உனக்கு புகழ் கிடையாது, பாராட்ட மாட்டாங்க, இவனுக்கு வந்து பதவி கிடைக்காது, உனக்கு அந்தஸ்து கிடையாது, நீ வாங்கிடு, இதை செய்துடு, இதை பேசிடு, இந்த உறவை வச்சுக்க அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்லும் பாருங்க. அது ஸ்மிருதி விப்ரம, அது பிரமையை உண்டு பண்ணும். முதல்ல புத்தி தான் அதுக்கு வந்து மதிப்பு கொடுத்தது, ஆனால் சித்தம் என்ன பண்ணும்? குழப்பி விட்டுடும் உன்னை. அந்த நிலை வந்த பிறகு மீளவே முடியாது, அடைந்தே தீரணும். இதுக்கு மேலே நம்ம அதெல்லாம் பேசிட்டு நம்ம மனசை கெடுக்க வேண்டாம். என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து சுவாமி டிஸ்டார்டட் காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய அறிவே டிஸ்டார்ட் ஆகிடுது, திரிஞ்சு போயிடுது. என்னடா புத்தி இப்படி கெட்டு போச்சு, ஏன் அவன் முன்ன மாதிரி பேசுகிறதே இல்லை, நழி நழி ஓடுறான். உனக்கு தெரியுமா விஷயம்? சம்மோகம். அவன் வந்து முன்ன மாதிரி இருக்கவே மாட்டான். அது வந்து புத்தி நாசங்கிறார். டிஸ்டார்டட் காக்னிஷன். நம்ம அறிவிலேயே ஒரு முரண் ஏற்படுவதை பார்க்குறோம். அவன் படித்த படிப்பு என்ன, பெற்ற பட்டம் என்ன, வாழ்ந்த பதவி என்ன, அத்தனையும் நாசமாக போச்சு. புத்தி நாசோ பிரணஷ்யதி.
எ டோட்டல் லாஸ். அவன் இந்த மோட்ச பாதையிலிருந்து விலகே சென்று விடுகிறான். இப்போ மனசுடைய தன்மை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இது எங்கே நிறுத்தணும்? இந்த செயினை தியாயத்தே, வாசனை ரூபமாக ஒரு உள்ளிருந்து ஒரு ஆசை பிறந்து விட்டால் அந்த வினடியே அதை வந்து ஊதணும். வெளியே இருந்து ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வந்து நினைவை கொடுத்தனாலும் அந்த நிமிஷத்திலே நம்ம செய்துவிட்டால் இந்த பிரணசதி என்ற கடைசி நிலைக்கு வரவே மாட்டோம். அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம உஷார், ஜாக்கிரதா, கவனத்தோடு வாழ்வது, சாட்சி பாவத்தோடு வாழ்வது அப்படின்னு இருக்குது. இது எப்படி முடியும்னா அபியாசத்தினால் முடியும் அப்படின்னு 6வது அத்தியாயத்தில் 35வது ஸ்லோகம் சொல்றாரு. சந்தேகம் இல்லாமல் மகாபாகோ, ஏ அர்ஜுனா, വലിய தோள்களை உடையவனே மகாபாகோ, அசம்சயம், டோன்ட் டவுட், சந்தேகப்படாதே. மனோ துர்நிகிரகம் சலம், மனச்சலம், மனநம் சலனம் ஆவதுக்கு அதை துர்நிகிரகம், அதை நிறுத்தவே முடியாது. ஆனால் அப்படி நினச்சிடாதே. அபியாசேன வைராகியேன, வைராக்கியம் என்ற அபியாசத்தினால், அபியாசங்கிறது எதன்னு சொல்லிடுறீங்களே, அபியாசமே பண்ணிட்டு இருக்கிறது என்ன அபியாசம்? வைராக்கியேன அபியாசேன, பற்றின்மை, சார்பின்மை, இந்த 4 பாவம் எனக்கு தேவையில்லை என்ற உணர்வை வைத்து கொண்டிரு அப்படின்னு சொல்றார். அது பேர் வைராக்கியம். விராகசிய பாவம், இது எனக்கு வேண்டாம், இதை சார்ந்து நான் இல்லை, நான் சச்சித் ஸ்வரூபம், நான் சுகஸ்வரூபம், நான் இப்படி இருக்கும்பொழுது அன்பானந்த அமைதி உள்ளே குடிக்கொண்டு இருக்கும்பொழுது எனக்கு இந்த அற்ப பணமோ புகழோ பதவியோ பாராட்டுகளோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு எப்போ நீ வீரியோ அது பேர் பற்றற்ற நிலை. ஆனால் உன்னை தேடி எல்லாம் வரும். நான் பற்றற்றவனு தூக்கி வீசிடாதீங்க, பத்திரமா வச்சுக்குங்க. உள்ளுக்குள்ளதான் பற்று வரணும். அது சொல்றாரு, யதா யதா நிச்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்ய தத் ஆத்மன்யேவ வசம் நயேத். எப்பொழுதெல்லாம் மனம் இந்த ஆசை வசைப்பட்டு, இந்த வாசனை வசைப்பட்டு, புறத்தூண்டுதனால் வருகின்ற ஒரு எண்ணத்தினாலே தோன்றுகின்றதோ அந்த நிமிஷமே அதை நீக்கிவிடு. யதா யதா நிச்சரதி, உன் மனம் எப்பொழுதெல்லாம் சலனமடைந்து உன்னுடைய மனச்சலனத்துக்கு இடம் கொடுக்குதோ அந்த நிமிஷத்திலேயே நீ என்ன பண்ணணும்? ததஸ்ததோ நியமிய, அந்த நிமிஷத்திலேயே கொண்டு கொண்டு போய் சேர்த்துடு என்றார். ஆத்மன்யேவ வசம், தன்னில் அடக்கிக்கொள், நான் சார்பற்றவன், அன்பானந்த அமைதி, இதை குலைப்பதற்கு யாருக்கும் இடம் இல்லை. பரமேஸ்வரனே வந்து நின்று ஆசையை காட்டினான்னு வச்சுக்க, போயிட்டு வா சாமி, இங்கே அன்பானந்த அமைதி ஹோல்சேல் மார்க்கெட்டில் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனையே தள்ளி நிற்கணும். இந்த குபேரனே வந்து நீனா கூட கொட்டிட்டு போ, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் இதை கொடுத்து என்னை நிறைச்சிடுவேன்னு நினச்சிடாத, நான் ஆல்ரெடி ஃபுல். இதை குடித்து எனக்கு பாராட்டு வந்துடும் நினச்சிக்காத, எனக்கு பாராட்டு துச்சம். எனக்கு இதனால் பதவி வந்துடுமா? நான் பெற்ற பதவியே பரமபதம், விஷ்ணு பாதம், எனக்கு இந்த பதவி என்ன? அப்படி எவன் ஒருவன் துணிகின்றானோ அவன் தான் ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன் அப்படி தான் வாழ்வான். ஆத்மன்யேவ வசம் நயேத். இப்போ கடைசி ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் 64. ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஹி சரண் ஆத்மவசை விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. சொல்லும் போதே அந்த உணர்வு வரணும்.
பிரசாதம் அதிகச்சு, உள்ள தெளிவு அவன் மிக விரைவில் அடைகிறான். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய அபியாசம் வைராக்கியம். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியை சரண். இந்த வரியை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பற்றின்மை என்பதை ரொம்ப அழகா சொல்லித்தரார். ராகத்வேஷங்களை மட்டும் விட்டுடுங்க. ஆனா விஷயான் இந்திரியகி சரண், இந்த உள்ளம் உலகத்தோடு உறவாடிக்கொண்டே இருக்கட்டும். உள்ளம் உலகம் அது இஷ்டத்துக்கு விஷயான் சரண். அதை நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ கிளட்சை அமைக்கிடு. சக்கரம் ஓடிக்கிட்டு இருக்கோம், என்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ அதோட கனெக்ட் ஆகாத. கிளட்சை பிடிச்சிடு. கிளட்சை விட்டுட்டு ஆக்சிலரேட்டர் பட்டோம்னா விஷயத்தில் மாட்டிடுவோம். ராகத்வேஷ வியுக்தைஸ்து, இந்த 4 பாவம் கட் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் விஷயான் இந்திரியைகி சரண், உங்களுடைய கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் பேசுறது பேசு, செய்யறதை செய்ய, உங்கள் டியூட்டியை செய்ய, குடும்பத்தை காப்பாற்று, வேலைக்கு போயிட்டு வாங்க, உறவினர்களோட சம்பந்தம் பண்ணுங்க, கல்யாணம் காட்சி நடத்தி வைங்க, பணம் சம்பாதிங்க, நன்மைக்கு பயன்படுத்துங்க, சேவை செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. இது பேர் இந்திரியை சரண். இந்த இந்திரியங்கள் உலகத்தில் தாராளமாக ஈடுபட்டு கொண்டிருக்கட்டும். பார்த்தா 7 உலகத்திலும் எனக்கு அடைய வேண்டியதோ செய்ய வேண்டியதோ ஒன்றுமில்லை. ஆனால் நான் இடைவிடாது செயலில் இருக்கிறேன். ஒருவேளை நான் செயலை நிறுத்திவிட்டால் இந்த உலகமே ஸ்தம்பித்து விடும் அப்படின்னு அவர் எச்சரிக்கிறார். அதனால் நம்ம பற்றற்றவன் வாயை மூடிட்டு ஏதோ ஒரு குகையில் இருக்கக்கூடாது. தயானந்த சொல்கிறார், உலகமெல்லாம் சுற்றுங்க, குடியான்னு தனி ஒரு குடியில் உட்காந்துட்டுருங்க. ஆனால் கர்மத்தை மட்டும் விட்டுடாதீங்க. ஞானிகளும் கர்மம் செய்யணும். அஞ்ஞானிகளும் எப்படி செய்கிறாங்களோ அது மாதிரி ஞானிகளும் செய்யணுங்கிறார். அஞ்ஞானி செய்கிற கர்மம் எப்படி ஒரு பற்றோடு செய்கிறானோ அதை விட பல மடங்கு பற்றோடு நீ செய் அப்படிங்கிறார். ஆனால் பற்று விட்டு விட்டு உள்ளுக்குள்ளே அந்த 4 பாவை விட்டுட்டு என்ன வேணா செய்கிறார். ராகத்வேஷ வியுக்தைஸ்து, இந்த 4 பாவரிசையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தில் நீ உறவாடு, விளையாடு, சந்தோஷமாக குடும்பம் நடத்து. அப்படி இல்லைன்னா வியாசர் அவ்வளோ எழுதியிருப்பாரா, விசால புத்தி. சங்கரர் எத்தனை முறை அந்த குழந்தை 8 வயசுலேயே எத்தனை கிலோமீட்டர் நடந்தது, 16 வயசுல என்னென்னோ சாதிச்சுது, 32ஆவது வயசுல இந்தியாவே 2 தடவை சுற்றிட்டு போய் 4 இடத்துல மடங்களை சாதித்து இந்த அத்வைத வேதத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறார். இந்திரியை சரண், உள்ள வியுக்தைஸ்து அப்படி இருக்கணும். அவன்தான் பிரசாதம் அதிகச்சதி, அவன் அந்த பிரசாதத்தை அடைகிறான். பிரசாதம்ங்கிறது முக்தி நிலை, உள்ள தெளிவு, தெள்ள தெளிவான உள்ளம் ஆத்மாவுக்கு வேறல்ல. ஆத்மா உள்ளமாக இருந்தால் அது பிரசாதமாக இருக்கும். உள்ளத்தை நம்ம வெறுக்க வேண்டாம், அது ஆத்மா. ஆத்மா தான் உள்ளம். ஆனால் அது பிரசாதமாக இருந்தால் ஆத்மா, அப்பிரசாதமாக இருந்ததுன்னா அது அகங்காரம். அகங்காரம் வந்துடுச்சுன்னா 3 4 பா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். சாமிங்க வச்சிடுறேன். குழந்தை உனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. இப்போ நீங்கள் செய்யுங்க. அம்மா பேசுகிறத கேளுங்க. அவங்க முறையாக படித்தவங்க, நான் முறையாக படிக்காதவன். அதனால் முறையாக படிக்கணும், முறையாக படிக்கலைன்னு 2 இல்லை. முறையாக தெளிஞ்சா போதும். அதெல்லாம் நீங்கள் பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் கூட்டிகிட்டு இந்த சத்சங்கத்தில் சேருங்க. நான் சொன்னதையும் அம்மா சொன்னதையும்
மனதில் சிந்திச்சு பாருங்கள். மனனம் செய்யாமல் வாழக்கூடாது. சிரவணம் மட்டுமே பத்தாது. சரி சாமி, நான் கீழே இறங்கிட்டுமா? ஏன் சாமி? போயிட்டு வரேன் தாங்க. எனக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கங்க. என்ன நடந்துருவேன். அத்தா கொடுத்துருங்க. உட்காரட்டுமா? இதில் உட்காரட்டுமா? சரி, நீங்கள் ஆரம்பிங்க. சுவாமி பேசுவாங்க, உட்காருங்க எல்லாரும்.